வணக்கம் ஒருவரே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரிதன்யாவுடைய அந்த 3 நாட்கள் என்ன நடந்துச்சு, அவங்க எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் 15 நாள்லயே தன்னுடைய அப்பா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி என்னால் முடியலப்பா, இவங்க வந்து உங்ககிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, வெளியே உறவுகிட்ட வேற மாதிரி நடந்துக்கிறாங்க, எங்கிட்ட வேற மாதிரி நடந்துக்கிறாங்க. ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருன்னா, உன்னால ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு நீ உன் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண, உன்னால முடியாத பட்சத்துக்கு என்கிட்ட வா, நான் அதை வந்து சொல்யூஷன் சொல்றேன், நான் வந்து அதை தீர்த்து வைக்கிறேன். ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா அமைஞ்சிருச்சு அவர் சொன்ன வார்த்தைகள்னால. மகளை வந்து எப்படி வளர்க்கணும், கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு. ஏன் சொன்னா, நீ கல்யாணமாகி போற இடம் தான் வந்து உங்க வீடு, அந்த வீட்டு பிரச்சனையை வெளியே கொண்டு வரக்கூடாது. அவங்க அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்ல முடியாத விஷயத்த 3-4 மணி நேரம் பேசுறாரு. அப்படின்னு சொல்லி, இல்ல வேண்டாம், டிரைவர்லாம் வேணா, மாத்தி மாத்தி நம்ம ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, மாமா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிரச்சனையை சொல்ல ஆகும்போது அப்பா உட்காந்துருக்காங்க, எப்படி சொல்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு தண்ணியில போய் அவங்க அப்பா சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்த பொண்ணை வெள்ளிக்கிழமை வந்து அவங்க மாமா பேசி மனசெல்லாம் மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களை நிறைய பேசிட்டே வந்துட்டே இருக்காங்க. அப்படி கிடையாது. அதாவது பெரிய பாட்டுல இருந்து உங்க பொண்ணு தான் நினைக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து வாயில இருந்து நுர வருது, வண்டி ஆன் இருந்தது, வழியா இருந்தது, கடைசி நொடிகள்ல பேசப்பட்ட வார்த்தைகள் அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் இந்த 60 செகண்டுக்குள்ள என்னால இவ்வளவுதான் சொல்ல முடிச்சு. ஃபுல் வீடியோ லிங்க்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.